13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்னை மரியாள் இயேசுவை மடியில் சுமக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, இந்த 13ஆம் நிலையில கூட நம் தாயானவள் இயேசுவை மடியில் சுமந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே அன்னை இயேசு பிறந்த போது தன்னுடைய கைகளில் சுமந்து முத்தமிட்டு கொஞ்சியவர். அதே கைகளால் இப்பொழுது மரித்த நிலையில் அவரை தாங்கி கொண்டு சுமந்து கொண்டு வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். கருவுற்ற பொழுது நன்றி கூறியவர், பாடலாய் ஆண்டவரை போற்றிய அன்னை மரியா, திருவிழாவில் தொலைந்து அவர் தேடி சென்ற பொழுது அறிஞர்களுக்கெல்லாம் போதிப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தவர் அன்னை மரியா. ஆனால் இன்று அவர் மரித்த நிலையில் அந்த முகத்தை பார்க்கிறார். பிறந்த பொழுது இருந்த அந்த உன்னதமான அந்த அழகு, அந்த ஆற்றல், அந்த பெருமிதம் அந்த முகத்தில் இல்லை. சோர்ந்த நிலையில், எல்லாவற்றையும் இழந்த நிலையில், சிதைக்கப்பட்ட நிலையில் அந்த முகம் இருப்பதை அன்னை மரியாள் பார்த்து அவர்கள் கத்தி கதறி கூச்சலிட்டு ஒப்பாரி வைக்கவில்லை, அனைத்தையும் உள்ளத்தில் வைத்து தியானித்தார் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில். ஆம் பிரியமானவர்களே, அந்த இயேசு, அந்த மகன், தன்னுடைய மகன் அப்படி இருக்க காரணம் இந்த மக்கள் என்று அவர் அறிந்திருந்தார். நம்முடைய பாவங்களுக்காக பிதா அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரிக்கிற நிலையில் இன்று நாம் அவரை பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வயதில் சிலுவை பாதை நடக்கும் பொழுதெல்லாம் இந்த 13வது அந்த நிலையில் நாம் அன்னை மரியாவை பார்க்கிறோம், இயேசுவை பார்க்கிறோம். அவர்களுடைய உள்ளத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை இருப்பதை நாம் உணர்கிறோம். இன்று நம்முடைய நிலை அந்த 13ஆம் நிலையிலே எப்படி இருக்கிறது? இயேசு நமக்காக பாடுபட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய முகம் இப்படி இருக்கிறது. ஏசியா புத்தகத்தில் 53:2 வார்த்தை சொல்லுகிறது, நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை என்று. அவருடைய முகத்தோற்றம் மட்டும் மாறவில்லை, அவர் வந்த நோக்கமும் நிறைவேறாத நிலையில்தான் அவர் மரிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அதை நாம் உணர்வோம். இன்று எதற்காக இயேசு வந்தாரோ அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். நம்முடைய தீச்செயல்கள், நம்முடைய அவரை ஏற்றுக்கொள்ளாத நிலைகள், அவரை மறுதலிப்பது, அவருக்கு சித்தமில்லாத கிறிஸ்துவ வாழ்வு, ஒவ்வொரு வருடமும் நாம் கடக்கிற இந்த நிலைகளை மாற்றி அவருக்கேற்ற வாழ்வு வாழும்படிக்காய் நாம் உணர்ந்து நாம் அதிலிருந்து விடுபட்டு வாழ்வாய் மாற்றுவோம். கண்களை மூடி செபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுக்காய், எங்களுடைய பாவங்களுக்காய், தீச்செயல்களுக்காய், எங்களுடைய மீறுதல்களுக்காய் அந்த இறந்த இயேசுவின் நாட்களை நாங்கள் ஆண்டவரை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் எதிலெல்லாம் இத்தனை வருடமாய் நாங்கள் ஆண்டவரே வேரூன்றி உமை நாங்கள் அந்த அழகான முகத்தை சிதைத்து கொண்டிருந்தோமோ அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு மனமாற்றம் பெற்று எல்லாவற்றையும் உமக்கு விரோதமான எல்லா காரியங்களும், சித்தமில்லாத எல்லா காரியங்களும் துறந்து நாங்கள் வாழ்கிற அந்த வாழ்வுக்கான கிருபையை எங்களுக்கு தரும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படி நீ செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உமக்கு உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆமேன்.
எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இலைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென்.